அட்சய இலக்கண பദ്ധதியில் வந்து திருமண பொருத்தம் நான் நிறைய வகுப்புகள் எடுக்கும்போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அட்சய இலக்கண பദ്ധதி முறையை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எளிமை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன அப்படின்னா, திருமண பொருத்தத்தை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு திருமணம்ங்கிறது வந்து 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், 2 ஒரு வம்சாவளிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம அப்படியே பலன் பார்க்குறோம். அது இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், ராசி கட்டம் பொருத்தம் பார்க்குறோம், இந்த மாதிரி பாவ சாமியம் பார்க்குறோம். நிறைய முறைகள் நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்குறோம். இந்த பொருத்தங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருவருடைய திருமண வாழ்க்கை ஏன் வந்து அதீதமாக வந்து நல்லது கெட்டது நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன மாறி போச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொறுமைகள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலத்தில் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு வந்து நிறைய படிப்பறிவினை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நல்லது கெட்டது திருமணம் இந்த ஜாதகமே வந்து சூழ்நிலைகளை ஒத்து. அந்த காலத்தில் நான் 4ஆம் வீடு அப்படின்னு சனி இருந்துச்சுன்னா கூரை வீடுன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் கூரை வீடுங்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. அப்போ பழைய வீடு, இருண்ட வீடு, உடஞ்ச வீடு இப்படி தான் சொல்லிக்கலாம். அப்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த கிரகங்களோட அமைப்புகள், கிரகங்களோட தன்மைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வழிமுறைகளை நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஜாதக முறைகளும் இந்த ஜோதிட முறையும் அப்படி தான். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பரிணாமத்தை வளர்ச்சி தான் இந்த அட்சய இலக்கண பദ്ധதி. ஏன்னா பாரம்பரியத்திலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இந்த அட்சய இலக்கண பദ്ധதி பார்த்திங்க அப்படின்னா, திருமணம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் பார்க்குறோம், 2 ஜாதகங்களோட வழி. ஏன்னா ஒரு ஜாதகம் வரும்போதே இந்த 1008 குழப்பங்கள் நமக்கு உள்ளே ஏற்று வரும். இது சரியா, இது தவறா, இந்த நேரத்தில் இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முறைகளில் வந்து இந்த திருமண காலங்கள் வந்து அட்சய இலக்கணத்திற்கும் பெண்ணோட அட்சய இலக்கணத்துக்கும் ஆணோட அட்சய இலக்கணத்துக்கும் 10 வருடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே ஃபஸ்ட்டு போதும். அட்சய ராசிக்கும் பெண்ணோட அட்சய ராசிக்கும் ஆணோட அட்சய ராசிக்கும் எப்படி வந்து பொருத்தம் இருக்குது, உடல் பொருத்தம் எப்படி இருக்குது, மன பொருத்தம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜோதிட முறையில் பார்க்குறோம். நீங்கள் 10 வருஷத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 30 வருஷத்துக்கு பார்த்தா அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். 3 கட்டங்கள், 3 பாவங்கள் பார்க்கணும். பெண்ணோட 3 பாவங்கள் வரக்கூடிய 30 வருஷம் எப்படி இருக்கும், ஆணோட 30 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் வந்து நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து 2ஆம் தார திருமணத்துக்கு வந்திருக்காங்க கூடிய ஜாதகம். சரி, இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். திருமணம் பொறுத்தது அப்புறம் போகலாம். 6/7/1986 2:30 பட்டுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இது பெண்ணோட ஜாதகம். இப்போ இந்த லக்கணம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்கணம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு பாவகம், ஒரு கட்டம், ஒரு ராசிகள், ஒரு வீட்டோட அமைப்பு வந்து 10 வருடம். ஒரு லக்கணம் வந்து எவ்வளோ நாளைக்கு மாறுது, 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுது. சார் இப்போ நம்ம அட்சய லக்கணத்தில் எத்தனாவது பாவகம் வந்து திருமணத்துக்கு பார்ப்போம், 3ஆவது பாவகம். இப்போ வந்து 22 வயது, 22 வயதில் அவங்களுடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம், ஏழ்பி லக்கணம். இதுதான் ஏழ்பி லக்கணம். இந்த லக்கணத்துக்கு இந்த 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அவர் எங்கே இருக்காருன்னா இந்த லக்கணத்துக்கு 12. உடலுக்கு அதிபதியும் அவர் தான், மனதுக்கு அதிபதியும் யார் அப்படின்னா எவ்வளோ நாள், இந்த 10 வருட காலங்கள் புனர்பூச நாள்லேருந்து இங்கே ஆயில்ய நாள் வரைக்கும் இந்த 9 நட்சத்திரம் 10 வருஷமும் இந்த 10 வருஷத்துக்கு கூடிய அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். இந்த லக்கணத்து 12. உடலும் மறையுது, புத்தியும் மறையுது 12. அப்போ குடும்பாதிபதியான சூரியன், அதாவது இந்த லக்கணம் வந்து எப்போன்னா 21 வயதுலேருந்து 31 வயது வரைக்கும். உதாரணமாக தோராயமாக போட்டிருங்க அதை. இந்த லக்கணம் இதே ஏழ்பி லக்கணம். ஏன்னா திருமணத்துக்கு 21 to 31 தானே நம்ம திருமணத்துக்கு உதாரணத்தை பார்க்குறோம். சரிதானே? இந்த லக்கணம் வந்து கடக லக்கணத்துக்கு இந்த கடகலத்த அதிபதி யார், சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்கார், 12ல் இருக்கார்.
சரி 12ல் இருக்கும்போது இந்த இந்த வீட்டோட குடும்பாதிபதி, குடும்பத்துக்கு தன்னத்துக்கு வருமானத்துக்கு அதிபதி யார்? அவரும் 12ல் இருக்கார். இப்போ 2 பேரும் 12ல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு மைனஸ். சரி, இந்த லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்கணம். இப்போ கல்யாணத்துக்கு இதோட அதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அச்சய லக்கண அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி யார்? சனி. 7ஆம் அதிபதி சனி. சரி, 7ஆம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு 1 2 3 4 5 பலமாக இருக்காது. 5ல் சந்திரன் சனி இருக்கலாமா அப்படின்னா எங்கே இருந்தாலும் நல்லது கெட்டதுகளாக செய்வாங்க. இந்த லக்கணத்துக்கு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி சனி செவ்வாயோட வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 கடன், பூர்வீக கடன். பாருங்கள், எப்போயோ உள்ள கடன் வந்து 6ஆம் வீடு கடன் வருது. 1 2 3 4 5 6 7 8 ஜாதகரும் அணிவிக்கணும், கணவரும் அணிவிக்கணும். இந்த 10 வருட காலங்கள். அப்போ திருமணமாகி நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ நடக்கக்கூடிய தசை வந்து குரு தசை. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஜென்ம லக்கணத்துக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு தசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு, கடக ஏஎல்பி லக்கணத்துக்கு 21 to 31 கடக ஏஎல்பி லக்கணத்துக்கு இது அட்டமாதிபதி குரு தசை சனி புத்தி. பிரச்சனை உண்டு பண்ணுமா? இவர் 6க்கும் 9க்கும் உடையவன் தான் அட்டமத்தில் தசாநாதன் நடத்துகிறார். அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். அவரும் 5ல் விருப்பப்பட்ட கல்யாணம். அடுத்தது ஆயில்யம் 1 2 3 12 12க்கு அதிபதி இப்போ ஆயில்ய நட்சத்திரம், அவங்களும் லக்கணத்தில் இருக்கார். அப்போ இந்த ஜாதகராக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகளால் இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் முறிவு. சரி, இதுதான் பிரச்சனை அப்படின்னா இந்த லக்கணம் இந்த 10 வருஷம் தான் கஷ்டம். அடுத்த 10 வருஷத்துக்கு வந்துடும். இப்போ 31 to 41 வச்சுவோம். இதில் இந்த லக்கணத்துக்கு அதிபதி யார்? அடுத்தது 21 to 31 31 to 41 இதோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். இதுக்கு 7ஆம் அதிபதி. இதுக்கு 7ஆம் அதிபதி யார்? இவருக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11ல் சூரியன் பலமாக இருக்கார். அப்போ 1 2 3 1 2 3 4 இங்கே 11 இங்கே 4 1 2 3 4 5 6 7க்கு அதிபதி 4. ஓகே. ஆனால் இந்த சனிக்கும் சூரியனுக்கும் 6 8 வரும். 6 8 வரும்போது அங்கேயும் பிரச்சனை. இந்த ஏஎல்பி லக்கணம் இப்போ என்ன ஏஎல்பி லக்கணம் போயிட்டுருக்கு? சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் கல்யாணம் உண்டா? சரி, இப்போ ஏஎல்பி என்ன நட்சத்திர பாதத்தில் போகுது? ஏஎல்பி என்ன நட்சத்திர பாதத்தில் போகுது? இப்போ உதாரணமாக வந்து இங்கே வந்து 31 வயசு வந்துட்டுருக்கு. 31 to 41 41 வயசு வரைக்கும் என்ன லக்கணம் வரும்? இப்போ வந்து மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. மகம் 4. அடுத்தது மகம் முடியணும். மகம் முடிஞ்ச உடனே இந்த ஜாதகருக்கு முதல் தார திருமணங்கிறது யோகத்தை கொடுக்காது. இப்போ 7ஆம் வீட்டில் கூடிய சனி இப்போ திருமண வாழ்க்கையை யோகத்தை கொடுக்காது. உதாரணம் மக நட்சத்திரம் முடிஞ்சது பிறகு அடுத்த வரக்கூடிய சுக்கரன் பூர நட்சத்திரத்தில் வந்து 1ஆம் பாதத்துலன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பாராத வாய்ப்புகளால் வரக்கூடிய யோகம் உண்டே தவிர இந்த லக்கணம் முடிகிற வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த 10 வருஷத்துக்கு அதிபதி சூரியன், இந்த 10 வருஷத்துக்கு அதிபதி சனி சூரியன் அட்டமத்தில் இருக்கிற பிரச்சனை உண்டு, அவ்வளோதான். அப்போ என்னென்ன வேலைக்காக பிரிஞ்சிருக்கேன், வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டு வேலைக்காக இருக்கிறேன், இல்லை நான் வெளி தூரத்துக்கு டெய்லி போயிட்டு வர்றேன், அதாலே எனக்கு வந்து என்னுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும்.
இந்த ஜாதகங்களுடைய வாழ்க்கையே வந்து முதல் வாழ்க்கையை முடிந்து 2வது வாழ்க்கை இப்போ ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா இந்த லக்கணம் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. லக்கணாதிபதி 11, 2ஆம் அதிபதி 11, 7ஆம் அதிபதி குரு 12ல் இருந்தாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாரே தவிர ஒரு வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கை தான் அமையும். சரி, இதில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சய லக்கணத்துக்கும் ஆணோட அச்சய லக்கணத்திற்கும். இப்போ உதாரணம் இந்த லக்கணம் இருக்குன்னு வச்சுங்களேன், 1 2 3 4 5 6 7 8. உதாரணம் இது வந்து ஆணோட ஏஎல்பி லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு 10 வருஷம் போமா, இங்கே ஒரு 10 வருஷமா, இந்த 10 வருஷங்கள் இவருக்குள்ளே வந்து உடல் பொருத்தங்கள் வராது. வாழ்க்கை வாழ்வாங்க, வாழ்க்கை வாழும்போது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். நம்ம சொல்லுவோம்ல, ஊரில் வந்து சேர்ந்துருக்க முடியலை, வீட்டோடு சேர்ந்துருக்க முடியலை, கணவன் மனைவி சேர முடியலை, கணவன் மனைவி சேர்ந்தால் பிரச்சனை வருது, இல்லை கணவன் மனைவி சேர்ந்துருக்கும் போது உடல் உபாதைகள் வருது, அப்படி கொண்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியது இந்த மாரி விஷயம். இப்போ இந்த லக்கணத்துக்கு ராசி வந்து உதாரணமாக இதான் அச்சய ராசி. உதாரணமாக புனர்பூச குரு தசை நடக்குதுன்னா குரு தசை இன்றைக்கி பார்த்திக்கணும். இப்போ பார்த்தோம்னா இந்த உதாரணத்தை வச்சுருங்க. அதை இப்போ இவர்களுக்கு வந்து ராகுதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஏஆர் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன், சதய நட்சத்திரத்தில் ராகுதசை நடக்குது அப்படின்னா இந்த குருவோட இந்த இதுக்கும் 6 8 வரும்போது மனப்பொருத்தம் வராது. இந்த காலகட்டங்கள் பிரச்சனை வரும். அது யாருக்காக இருந்தாலும் எப்போயா இருந்தாலும் அப்படி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்னென்னா திருமண பொருத்தத்தில் ஏன் பிரச்சனை வருது, எப்படி பிரச்சனை வருதுன்னு நம்ம வந்து இதில் எளிமையாக எடுக்க முடியும். அச்சய லக்கணத்துக்கு அச்சய லக்கணம் பொருத்தம் இருக்கா, அச்சய ராசிக்கு அச்சய ராசி பொருத்தம் இருக்கா, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பார்க்க வேண்டாம். இதில் வந்து உதாரணமாக வந்து புதன் தசை நடக்குதுன்னு, சரி சனி தசை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ சனி தசைக்கு ராகுதசை, ஜென்ம ராசி வந்து தனுசு ராசியாக இருந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ராகுதசை நடத்துனுச்சுன்னா, இது சனி தசை நடத்துனுச்சுன்னா பிரச்சனை அதிகமாகிடும். அப்போ வந்து சனி ராகு வந்து ஆக்சிடெண்ட்டாக விபத்துக்களாக தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுத்தும். கணவன் மனைவி சேரக்கூடிய நாளில் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, ஒவ்வொரு விஷயமும் இந்த ஜாதகத்தில் எழுதப்பட்டது. அந்த கிரகங்கள் எல்லாம் ஏன் இங்கே அமைந்தது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது, நான் பலன் சொல்கிறேன். இப்போ ஓகே, இப்போ அச்சய லக்கணம் 7 கூடையவன் குரு, தனித்த குரு, 7ஆம் வீட்டில் சனியோட வீட்டில் கும்பத்தில் குரு இருக்குது. கல்யாணமான ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்வான், ஆனால் ராஜா மாதிரி இருக்க முடியாது. வாழ்க்கை வந்து கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். இப்படி தான் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் வந்து இந்த ஜாதகரோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் 10 வருடங்களுக்கு நம்மளுடைய லக்கணங்களை குறித்து கொள்ள வேண்டும். இது நம்ம ஜாதகத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அச்சய லக்கணம், அச்சய ராசி, இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் போட்டுருவோம். இது என்னென்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நம்ம பண்ணும்போது எளிமையாக அதை பார்க்கக்கூடிய முறையில் நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம் சார், 2020 ஆகஸ்ட்டில் ஒரு வேலை கிடைக்கும், ஆகஸ்ட்டில் கிடைக்கலனாலும் டிசம்பரில் கிடைச்சா கூட இந்த 4 மாதம் ஒரு ஜாதகர் தனிப்பட்ட முறையில் அவரோட வாழ்க்கையை நடத்திக்குவார். ஆனால் நம்மளுடைய ஆணோட திருமணத்திலையும் பெண்ணோட திருமண வயதையும் நம்ம குறிக்கும் போதோ இல்லை முகூர்த்தம் குறிக்கும் போதோ ஒரு ஜாதகத்தை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்டது, 2 உறவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ தயவு செய்து வந்து நண்பர்கள் வந்து என்ன அப்படின்னா அச்சய இலக்கண பദ്ധதியில் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து திருமண பொருத்தத்தை நான் அதிகமாக சொல்லிக் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 100-200 பேருக்கு தான் வந்து அதிகமாக நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த அச்சய இலக்கண பദ്ധதி முறையில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தசாநாதன், புத்திநாதன், அச்சய இலக்கணம், அச்சய ராசி, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கோச்சார கிரகங்களை வச்சு நினச்சி சொன்னாலே போதும். உறவுகள் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரும்போது திருமண உறவுகளை பொறுத்தளவுக்கு ஒரு வாழ்க்கை நல்லதாக அமையும். நிறைய நண்பர்கிட்ட வந்து இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலை. அதோட்டு எங்களால் முடிந்த ஒரு இந்த அச்சய இலக்கண பற்றி உங்களுக்கு எந்தளவு புரியுதுன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். காலம் ஒவ்வொருத்தருக்கும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கும். அதோட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். எல்லாம் உள்ள இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.